இன்னொரு வார்த்தை எல்லாருக்கும் வணக்கம். க்ரோ வித் கின்னரா செஷன்ல எப்பவுமே நம்ம டிஃப்ரெண்டா செஷன் பண்ணுவோம். நம்ம கஸ்டமருக்கு எப்படி அவங்க பிசினஸ் முன்னால எத்தின்னு போகலாம், எந்த மாதிரி பிசினஸ் தொழில் பண்ணா அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னுட்டு. அதே மாதிரி இந்த மாசம் நம்ம என்ன வந்திருக்கோம்னா புது செஷன்னால வந்திருக்கோம். அது செஷன் என்னன்னா எப்படி நம்ம கிஃப்ட் அண்ட் ஸ்பைஸ் ஸ்கீம் நம்ம எம்எஸ்எம்இ பிசினஸ்க்கு க்ரோ ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றது அதை பத்தி கத்துக்கலாம். ஸோ பிஃபோர் அதை பத்தி கிஃப்ட் இது ஸ்பைஸ் ஸ்கீம் என்ன கத்துக்கிறதுக்கு இது யாருக்கு ஆனா இருக்கான ஸ்கீம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பிசினஸ் க்ரோ பண்ணுவோம்னு சொல்லிக்கிறோம். கரெக்டா? நம்ம பிசினஸ் நல்லா போகணும், நம்ம மேலே வரணும், நல்லா பிசினஸ் பண்ணணும், நிறைய கஸ்டமர்ஸ் வரணும்னுட்டு. அதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் பிசினஸ் தான் பாக்குறோம். ஆனா நம்ம என்விரான்மெண்ட் எப்படி க்ரோ ஆகும், எப்படி க்ரோ பண்ணும், அது தக்கா நம்ம பிசினஸ் எப்படி மாத்துக்கணும்னு தான் இதுல கத்துக்கிறோம். அது எப்படி கத்துக்கணும்னா கிஃப்ட் அண்ட் ஸ்பைஸ் ஸ்கீம் த்ரோ நம்ம எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ்க்கு எப்படி தேவைப்படும், எப்படி ஹெல்ப் ஆகும் நம்ம கத்துக்கலாம். அதுல மெயின் என்ன இருக்குன்னா எதுக்கு எம்எஸ்எம்இ இம்பார்ட்டன்ட் இந்தியால நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம எல்லா பிசினஸ் பண்றோம் எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ் இல்லையா. எம்எஸ்எம்இ என்ன ஸ்மால் மீடியம் சைஸ் பிசினஸ். நம்ம சின்னது மீடியமா பிசினஸ் பண்றோம். கரெக்டா? அது பிசினஸ் ஓட நம்மளுக்கு என்ன பண்றோம், நம்ம டைரக்டோ இன்டைரக்டோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். எப்படி நம்ம இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆகுறதுக்கு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன ஆகும், நம்ம இந்தியன் எக்கனாமி க்ரோ ஆயிடுச்சுன்னா அது எப்படி சப்போர்ட் பண்றோம்னா, இப்போ என் பிசினஸ் க்ரோ ஆயிடுச்சுன்னா என் பிசினஸ்ல வேலை பண்றதுக்கு ஆள் தேவை. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்றோம், ஜாப் ஆஃபரிங் கொடுக்குறோம். ஸோ மொத்தத்துல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 110 பில்லியன் பீப்புள் அக்ராஸ் சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ்ல பிசினஸ் தொழில் வாங்கியிருக்காரு. எப்படி எக்கனாமிக் க்ரோ ஆயிடுச்சுன்னா நம்ம பிசினஸ் க்ரோ ஆகும், வேலையும் கிடைக்கும். அப்போ நம்ம யாருக்கான வேலையை கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குட்ஸ் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுவோம், அந்த குட்ஸ் இந்தியாலே மொத்தம் இல்ல, இன்டர்சிட்டி இல்ல, அவுட் ஆஃப் கண்ட்ரி கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். 40 to 50% அப்ப நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வெளிநாட்டுல போயிட்டு நம்ம பிசினஸ் எக்ஸ்போர்ட் பண்ணின்னு இருக்கோம். இது ஒரு ஸ்மால் சின்ன பிசினஸ் நம்ம பண்ணின்னு இருக்கோம். இது பத்தி அதனால தான் எம்எஸ்எம்இ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனோம்னா இந்தியன் எக்கனாமி க்ரோ ஹெல்ப் பண்ணுவோம், புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறமா ட்ரேடிங் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த வேர்ல்ட்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வெளிநாட்டுல கூட நம்ம சரக்கு நம்ம போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எப்படியான பண்ணலாம்னா சிம்பிள். இப்போ நம்ம என்விரான்மெண்ட் தக்க மாதிரி நம்ம பிசினஸ் தொழில் பண்ணோம்னா அது ரொம்ப சேலஞ்சஸ் வரும், ரொம்ப கஷ்டம் வரும் எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு. அதுல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் மேஜர் கன்சர்ன் என்ன ஆகும்னா நம்ம என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி நம்ம பிசினஸ் தொழில் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், லேக் ஆஃப் கிளீன் டெக்னாலஜி. நம்ம கிட்ட நம்ம யூஸ் பண்றது மிஷின்ஸ் ஆனா இருக்கட்டும், நம்ம இன்டீரியர் ஆனா ஆகட்டும், நம்ம சோலார் எக்யூப்மெண்ட் என்ன யூஸ் பண்றோமோ, அதுக்கு என்ன ஆயில் போடுறோமோ அதெல்லாம் என்ன ஆகும், அதனால நம்ம என்ன ஆகும், ஹை காஸ்ட் வரும். ஹை காஸ்ட் வந்தா நம்ம என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம மிஷின் என்ன யூஸ் பண்றோங்க பழைய மிஷின், அது நம்ம சுவிட்ச் வந்துட்டு சோலாருக்கு பண்ணணும். அது சோலாருக்கு பண்ணா நம்ம என்ன ஆகும், கிளீன் ஃபியூல் வரும். ஃபியூல் வந்தா என்ன ஆகும், நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட்ல வரும், நம்மளுக்கு லோ அவேர்னஸ் வரும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்னன்னா கிளைமேட்டிக் ரிஸ்க். இப்போ நம்ம நிறைய பொல்யூஷன் டேமேஜ் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும், என்விரான்மெண்ட் டேமேஜ் ஆகும். கரெக்டா? நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறைய ஆகும். அப்போ பிசினஸ் தொழில்கள்லாம் இன்டரப்ட் ஆகும். பிசினஸ் தொழிலுக்கு இன்டரப்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு இதுக்கு சரக்கே கிடைக்காது, எல்லாமே டிலே ஆயிடும். எல்லாமே டிலே ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இருக்க சர்க்கிளே நிறைய சீக்கிரம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மிஷின் ஓட்டி என்ன ஆகும், பழைய மிஷின் ரொம்ப யூஸ் பண்றோம். ஹை எனர்ஜி கன்சம்ஷன் மிஷின் வச்சிருக்கோம் நம்ம ஆஃபீஸ்ல எல்லா தொழில் பண்றதுக்கு. அப்போ என்ன ஆகும், அது நிறைய எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்றது. அப்போ எலக்ட்ரிசிட்டி நிறைய கன்சியூம் பண்ண என்ன ஆயிடுச்சா, நிறைய ப்ராப்ளம் ஆகும், நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். அதே மாதிரி நம்ம என்ன ஆகும், அதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சா நம்ம காசு தொழில் பண்றதுக்கு காசே கிடைக்காது. அப்போ ரொம்ப கஷ்டம் ஆகும். நம்ம கிட்ட ஃபண்ட்ஸே இல்லை. இப்போ எதனா ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அது பண்ணோம்னா நம்ம கிட்ட ஃபண்ட்ஸே இல்லை, டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லை, மிஷின் யூஸ் பண்றது பழைய மிஷின். ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ் வரும். ஸோ இப்போ இதெல்லாம் சேலஞ்சஸ் வரக்கூடாது, நம்ம தொழில எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், அது முன்னால ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா பேசிக்கா கிரீன் டெக்னாலஜி அண்ட் கிளீன் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸ்மால் பிசினஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். எப்படி ஹெல்ப் பண்ணுவோம்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டைனபிலிட்டி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ இந்தியா என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கான்னா நம்ம வந்துட்டு 45% ஆஃப் பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுவோம்
எப்போ 2020 நம்ம 45% ஆஃப் பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுவோம். கம்பேர் டு 2005 என்ன பொல்யூஷன் ஆயிடுச்சோ இந்தியால, இப்போ அதுக்கு பார்த்தா 45% குறைச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்டு 2070ல கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் ஆடிங் ஹார்ம்ஃபுல் கேசஸ் டு தி ஏர். கம்ப்ளீட்டா நம்ம பொல்யூஷனே ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம பிளானட்டா வரணும்னு தான் விஷன். ஸோ அது விஷன் நம்ம கம்ப்ளீட்டா கிளியரா பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், அதுக்காக என்ன பண்ணிருக்கு கவர்மெண்ட் சிம்பிளா என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த டிசம்பர் 2023ல நம்ம பிசினஸ் எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ் பிசினஸ் யார் இருக்காங்கோ அவங்க இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ லான்ச் பண்ணிருக்கு. என்ன 2 கிரீன் ஃபோக்கஸ்ட் சப் ஸ்கீம்ஸ், 2 ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்கு. இது 2 ஸ்கீம்ஸ் என்ன பண்ணுவான்னா, இது ப்ரோக்ராம் வந்துட்டு மேஜர் பார்ட் பிளே பண்ணுவோம், கால்ட் ஆஸ் ரேம்ப். அது யார் இந்த ப்ரோக்ராம் ரேம்பை சப்போர்ட் பண்றான்னா வேர்ல்டு பேங்க். ஸோ இப்போ வேர்ல்டு பேங்கே வந்து இங்க சப்போர்ட் பண்ணிருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது என்ன பண்ணுவோம் எப்படியானா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல நம்மளுக்கு என்ன ஈஸி ஆகும்னா, எல்லாம் என்ன எதிர்பார்க்குவீங்க, லோன் ஈஸியா கிடைக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும், நம்ம இந்த மார்க்கெட் ஈஸியா ஆக்சஸ் இருக்கணும். அப்படியே நம்ம தொழில் பண்றதுக்கு டெக்னாலஜி, புது டெக்னாலஜி வேணும். இது எல்லாம் வாங்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறது. அது எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னா 2 ஸ்கீம்ஸ் இருக்கு அதுல. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்கீம் இருக்கு. இது கிஃப்ட் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்சிங் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம். இது ஒரு ஸ்கீம். அடுத்த ஸ்கீம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் ஸ்கீம். இது ஸ்பைஸ் ஸ்கீம் என்னன்னா, ஸ்பைஸ் வந்துட்டு ஃபார் ப்ரமோஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சர்க்குலர் எக்கனாமி. இது 2 ஸ்கீம் இருக்கு கிரீன் ஃபோக்கஸ்க்கு, ரொம்ப என்விரான்மெண்டல் எக்கோ ஃப்ரெண்ட்லி இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்ன ஆனிட்டு இன் டீட்டெயிலா முன்னால பாத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இன் டீட்டெயிலா பார்க்கலாம். கிஃப்ட் ஸ்கீம் என்ன, ஸ்பைஸ் ஸ்கீம் என்ன அன்னிட்டு தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிஃப்ட் ஸ்கீம் பத்தி கத்துக்கலாம். கிஃப்ட் ஸ்கீம் என்ன, இது யாருக்கு எல்லாம் இருக்கும், இது என்ன ஹெல்ப் ஆகும். கிஃப்ட் ஸ்கீம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் எ கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்சிங் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம். புரியுதா? ஸோ இது என்ன பண்ணுவான்னா, இதுல நம்மளுக்கு என்ன தொழில், நம்ம ஸ்மால் எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ் இல்லையா, ஸ்மால் மீடியம் கஸ்டமர்ஸ் நம்ம இன் இந்தியால நம்ம இது அடாப்ட் பண்ண என்ன ஆகும், க்ளீனர் இருக்கும், ரொம்ப கிரீனரி இருக்கும், எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம். எனர்ஜி கம்மியா யூஸ் பண்றது எஃபிஷியன்சி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். அது பண்ணோம்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்மால் பிசினஸ்க்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் வித் கிரீன் எனர்ஜி, பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு லோன் தரும், இன்வெஸ்ட் பண்ணுங்க கிரீன் டெக்னாலஜில. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, அவேர்னஸ் கிரியேட் கேம்பெயின் பண்ணுவோம், பெனிஃபிட்ஸ் கிரீன் டெக்னாலஜி அண்ட் ப்ரொமோட் நாலேஜ் ஷேரிங். இது 3 மெயின் அப்ஜெக்டிவ் இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் ஒரு கஸ்டமரை நான் ஒரு பிசினஸ் பண்ணிருந்தா டைரக்டா நான் போய் மினிஸ்ட்ரி ஆஃப் மெயின் மினிஸ்ட்ரி இன்சார்ஜ் போக முடியாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க இன்சார்ஜ் இதுக்கு. இவங்க என்ன பண்ணாரு, இவங்க வந்துட்டு ஏஜென்சி. யார் ஏஜென்சி? சிட்பி அன்னிட்டு. சிட்பி என்ன, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க த்ரூ என்ன பண்றாரு, இந்த 2 ஸ்கீமையும் ரன் பண்றாரு. ஸோ இவங்க சிட்பி வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்கீமுக்குள்ள உள்ளே போய் லோன் வாங்குறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கைட் பண்றாரு. எப்படி சிட்பி என்ன பண்ணுவாருன்னா, அவங்க வந்துட்டு சில பேங்க்ஸ் என்பிஎஃப்சிக்கு சைன் அப் பண்ணிருக்காரு. என்ன சைன் அப் பண்ணிருக்காரு, மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் 1. அதுக்கப்புறமா என்ன, பார்ட்டிசிபேட்டிங் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன். நாம இந்த கிரீன் லோன், கிரீன் ஜியோ கிரீன் இது பண்றதுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். அதுக்கு PLSL சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன பண்றாருன்னா, இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கன்னு இவங்க என்ன பண்றாரு, நம்மளுக்கு லோன் வாங்கி தருவாங்க. ஸோ யாரு, இந்த பேங்க். யார் இந்த பேங்க் வந்துட்டு சிட்பி கூட அண்டர்ஸ்டாண்டிங், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிருக்கோ, அது பேங்க்ஸ் அந்த என்பிஎஃப்சி மட்டும் எல்லா பேங்க்கும் ஆகாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாருன்னா, அதுல வந்துட்டு ஸ்கீம்ஸ்ல 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஐஎஸ்எஃப். ஐஎஸ்எஃப் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃபெசிலிட்டி. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஃப், ஆனா ரிஸ்க் ஷேரிங் ஃபெசிலிட்டி. மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா ஐஇசி, ஆனா இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், கம்யூனிகேஷன். ஸோ இது 3 மேஜர் மெயின் பார்ட்ஸா இருக்கு இந்த ஸ்கீம்ல. ஸோ அது இன் டீட்டெயிலா ஒரு பார்ட்டு பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க என்ன பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃபெசிலிட்டி, ஐஎஸ்எஃப். இந்த ஸ்கீம் என்ன பண்ணுறதுன்னா, ஹெல்ப் பண்றது என்ன, ஸ்மால் பிசினஸஸ்க்கு. எப்படி, டிஸ்கவுண்ட் லோன் இன்ட்ரெஸ்ட். அவங்க இன்வெஸ்ட் பண்றாரோ கிரீன் டெக்னாலஜில, அப்போ டிஸ்கவுண்ட் தருது. எவ்வளவு டிஸ்கவுண்ட் தருது, 2% ஆஃப் தி லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி இயர். மாசத்துக்கு இல்ல,
1 இயருக்கு 2%. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான், லோன் அமௌண்ட். இப்போ லோன் அமௌண்ட் நம்மளுக்கு எல்லாம் தேவை. இப்போ கிரீன் டெக்னாலஜி மிஷின்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் இருக்கும். நம்ம லோன் இது பண்ணோம்னா அவங்க என்ன அப் டு 2 crores வரைக்கும் லோன் அவைலபிள் இருக்கு. பெனிஃபிட் இது. அது லோன் பீரியட் எவ்வளவு வரைக்கும் தருவாரு? டிஸ்கவுண்ட் அப்ளைஸ் ஃபார் அப் டு 5 years. 5 மாசம் 5 years வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கு. கீ டீடைல்ஸ். பர்பஸ் என்ன இருக்கும்னா, நீங்க என்ன மிஷின் எடுத்துறீங்களோ மெயின் பிசினஸ் பர்பஸ் என்ன இருக்கும்னா, இது பர்பஸ் இது பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்க பர்பஸ் ஃபர்ஸ்ட் cheaper for business to invest. Number 1, eco-friendly solution. அதுல என்னன்னா சோலார் இன்ஸ்டலேஷன் பேனல்ஸ், எனர்ஜி சேவிங் மிஷின்ஸ், ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் வாட்டர், இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஜீரோ டிஸ்சார்ஜ் வேஸ்ட் சிஸ்டம். பில்டிங், நம்ம பில்டிங் எல்லாம் ஏற்கனவே நிறைய கட்டுறோம். பட் அந்த பில்டிங்கை எக்கோ ஃப்ரெண்ட்லியா எப்படி கட்டுறது? அதுக்கப்புறமா கிரீன் டெக்னாலஜி ப்ரொவைடட் எப்படி பண்ணது? ரெகக்னைஸ்ட் ஏஜென்சி. எல்லா ஏஜென்சி ஆகுறது இல்லை. இது கிரீன் டெக்னாலஜி அப்ரூவ்ட் ஏஜென்சி எப்படின்னா பிஇஓ எம்என்ஆர்இஓ அவங்க கூட நம்ம பண்ணுவோம். ஆர் அதர் ரெகக்னைஸ்ட் ஏஜென்சி அவங்க அப்ரூவ் பண்ணுவார். இது இதோட பெனிஃபிட். ரிஸ்க் ஷேரிங் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கீம்ல நம்ம போனீங்கன்னா இது என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கீம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம். பேங்க் என்பிஎஃப்சி மோர் கான்ஃபிடென்டா இருக்கணும் லோன்ஸ் ஸ்மால் பிசினஸஸ்க்கு ஃபார் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் பை ஷேரிங் ரிஸ்க் ஆஃப் நான் ரீபேமெண்ட். அதுல மெயின் என்னன்னா சிட்பி ப்ராமிஸ் பண்ணுறது டு கவர் த பார்ட் ஆஃப் லாஸ். இப்போ நீங்க லோன் எடுத்திருக்கீங்க, அவங்க கரெக்டா கட்டலன்னா நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே என்ன கத்துக்கணும், நம்மளுக்கு லோன் வேணும்னா சிட்பி தான் நம்மளுக்கு வந்துட்டு லோன் வாங்கி தரோம். யார் அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மெமரண்டம் சைன் பண்ணிருக்காரு. ஸோ இன்கேஸ் நம்ம லோன் கட்டல கூட சிட்பி என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அஷூரன்ஸ் தருது, இவங்க கட்டலன்னா நம்ம இருக்கோம், இவங்க கட்டுறாரு லோன் கொடுங்க இவங்க வாங்கிட்டு. ஒன்னு. அடுத்தது அவங்க வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாரு பேங்க்ஸ்க்கு, இந்த கஸ்டமர் ஆசைப்படுறாரு கிரீன் இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு இவங்க லோன் கொடுங்க. அது பேங்கானா இருக்கட்டும், என்பிஎஃப்சினா இருக்கட்டும். மூணாவது, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தொழில் பண்ணலாம், இந்த மாதிரி பிசினஸ்ல கிரீன் கிரீன்ல போனான்ட்டு அந்த மாதிரி கஸ்டமர் இருந்தா கூட அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல ஒன்னும் ரிஸ்க் இல்ல, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட பண்ணா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவங்க பண்ணுவாரு. எப்படி கிரீன் ஃபைனான்சிங் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் சப்போர்ட் தருவாரு. எப்படி எக்கோ ஃப்ரெண்ட்லி பிசினஸ் ஃபண்டிங்ஸ்க்கு. இது இதோட பெனிஃபிட் இந்த ஸ்கீம்ல நீங்க போட்டீங்களா. மூணாவது என்னன்னா, இது இப்போ நம்ம கத்துக்கணும், இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு, கிஃப்ட் ஸ்கீம் பண்ணிட்டு இதுல 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் அது, செகண்ட் பார்ட் இது, தேர்ட் பார்ட். தேர்ட் பார்ட்ல என்னன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த மாதிரி தெளிக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்ப்ரெட் அவேர்னஸ் எஜுகேஷன் எப்படி பண்ணுவான்னுட்டு. கிரீன் டெக்னாலஜி என்ன ஃபைனான்சியலுக்கு அவைலபிள் இருக்கு, சப்போர்ட் நம்ம கூட பண்ணுவான்னுட்டு. அதுக்கு என்ன பண்ணுவோம், டைரக்டா சொன்னா யாருக்கும் தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுவோம், செப்பரேட்டா ஆர்கனைஸ் ஒர்க் ஷாப் கிரியேட் பண்ணுவாரு, செமினார்ஸ் கொடுப்பாரு, ட்ரைனிங் கொடுப்பாரு. இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா சார், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு, யூட்டிலைஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும். சின்ன டவுன் கூட போவாங்க அவங்க. அந்த மாதிரியே ஆன்லைன் செஷன், ஆஃப்லைன் செஷன். அங்க போக முடியாதுன்னா ஆன்லைன்ல கூட சொல்லுவாரு, ஆஃப்லைன் கூட சொல்லுவாரு. அந்த மாதிரியே சக்சஸ் ஸ்டோரி, யாரன்னா பிசினஸ் கஸ்டமர் வாங்கி கோ கிரீன் பாயிண்ட் அவங்க நல்ல வாழ்க்கையில நல்லா க்ரோ ஆகிருக்கா, அவங்க கேஸ் ஸ்டடி கூட அவங்க எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. இல்ல சார், உங்களுக்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே நிறைய கஸ்டமர் வாங்கின்னு இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க கூட வாங்கிக்கோங்க. அத மாதிரியே உங்களுக்கு இன்னும் இன்டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும், இ புக்ஸ் கொடுப்பாரு, வீடியோஸ் கொடுப்பாரு, கைட்ஸ் கொடுப்பாரு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மெயின் 3 பார்ட்ஸ் இந்த ஸ்கீம்ல, கிஃப்ட்ல. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் கிஃப்ட் சர்டிபிகேட் என்ன, அதுல 3 பார்ட்ஸ் என்னன்னு. இப்போ இது யாருக்கு எலிஜிபிலிட்டி, இப்போ இது லோனுக்கு நான் எலிஜிபிலிட்டி என்ன வேணும், ஃபர்ஸ்ட் நான் என்ன இருக்கணும், நான் ஒரு எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரினரா இருக்கணும், அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது என்ன இருக்கும், எந்த செக்டர்ஸ் பிசினஸ் வந்துட்டு நம்மளது 3 பிசினஸ் டைப் இருக்கு, மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் அண்ட் சர்வீஸ். ஸோ இப்போல என்ன என்னன்னா, மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் மட்டும் தான் இது அப்ளிகபிள், ட்ரேடிங் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது அப்ளிகபிள் இல்லை கிரீன் டெக்னாலஜி. புரியுதா? அடுத்தது செக்டர்ஸ், இதுல எம்எஸ்எம்இல கிஃப்ட் ஸ்கீம் செக்டர்ஸ் நம்ம என்ன கவர் பண்ணிருக்கோம். இது எம்எஸ்எம்இ கிஃப்ட் ஸ்கீம் சப்போர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஸ்மால் பிசினஸஸ். அது ஏற்கனவே சொன்னேன், தட் யூசஸ் யாரு நல்லா யூஸ் கிளீன் அண்ட் கிரீன் டெக்னாலஜி. நம்பர் 1, யாரு ரொம்ப கம்மியா எனர்ஜி சேவிங் யூஸ் பண்றாரோ, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மெயின் செக்டர்ஸா யார் யூஸ் பண்றாரு, அதுல என்ன இருக்கு, நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ரினியூவல் ஆஃப் எனர்ஜி, சோலார் பவர் யூஸ் பண்றாரா இங்கோ, மேக்கிங் எனர்ஜி ஃபார் பிளான்ட் அண்ட் வேஸ்ட், ஸ்மால் விண்டோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காரா, இல்லைன்னா எனர்ஜி சேவிங்ஸ். எனர்ஜி சேவிங்ஸ் என்ன, எனர்ஜி சேவிங்ஸ் எப்படி ஆகும், மிஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க யூஸ் பண்றது எலக்ட்ரிசிட்டி குறைச்சா இருக்கும், எல்இடி லைட்ஸ் நல்லா யூஸ் பண்ணுங்க. ஓகே, சிஸ்டம் யூஸ் ஹீட் ஜென்ரேட் பண்றதுக்கு.
அத மாதிரியே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இவங்க இப்போ நிறைய பிசினஸ் பண்றாரு, மேனுஃபேக்சரிங் பண்றாரு, சர்வீஸ் வேஸ்ட் நிறைய டம்ப் ஆகும். அது வேஸ்ட் எப்படி சக்ரிகேஷன் பண்றாரு, சீக்ரெக்கல் வேஸ்ட் மெட்டீரியல் அது மேனேஜ் எப்படி பண்றாரு, ஃபுட் ஸ்கிராப் ஆயிட்டோம், கம்போஸ்ட் ஆயிட்டோம், பயோகேஸ் பிளான்ட்ஸ் இருக்கட்டும். அத மாதிரியே ரீசைக்ளிங், பிளாஸ்டிக் தொழில் பண்ண இந்த மேனுஃபேக்சரிங், அது பிளாஸ்டிக் எலக்ட்ரானிக் வேஸ்ட் எப்படி ரீசைக்கிள் பண்ணுவார் செக்டர்ஸ். அத மாதிரியே செக்டர்ஸ் இதுல என்ன இருக்கும், வாட்டர் சேவிங் அண்ட் கிளீனிங் சிஸ்டம்ஸ், கிளீன் அண்ட் ரீயூஸ் வாட்டர் எப்படி இருக்கு, பிளான்ட்ஸ் எதனா பிளான்ட் இவங்க பண்ணிருக்கா, அது டர்ட்டி வாட்டர் டேமேஜ் பண்றதா, த்ரெட் இருக்கா, ஸோ கலெக்டிங் ரெயின் வாட்டருக்கு உங்களுக்கு ப்ராவிஷன் இருக்கா. அந்த மாதிரியே கிரீன் பில்டிங், நான் சொன்னவே ஏற்கனவே நிறைய பில்டிங் நீங்க கட்டிருப்பீங்க. ஆனா நீங்க கட்டிருக்க பில்டிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் இருக்கா, கிரீன் என்விரான்மெண்ட் இருக்கா இல்லையா, டிசைன் எப்படி இருக்கு, சேவிங் எனர்ஜி பண்ணலாமா இல்லையா. அந்த மாதிரியே பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றாரு, ஏர் வாட்டர் பொல்யூஷன் கம்மி பண்றதுக்கு, யூஸ் கிளீன் அண்ட் சேஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ், டெக்னாலஜி எந்த டெக்னாலஜி வாடுறாரு, காசஸ் லெஸ் பொல்யூஷன். ஸோ இதெல்லாம் செக்டர்ஸ் கவர் பண்ணிருக்காரு இதுல கிஃப்ட் ஸ்கீம்ல. ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியா பண்ணிடலாம். இப்போ அப்ளிகேஷன் எப்படி ப்ரோசஸ் பண்ணோம், அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது அப்ளிகேஷன் வேணும் என்ஷூர் பண்ணணும், நம்ம இதுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும்னா உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம யார் கஸ்டமருக்கு லோன் கொடுத்தா கூட அவங்க கிட்ட உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், இல்லைன்னா லோன் இல்லை. அதே மாதிரி இங்கே கூட உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இருக்கணும், அது உத்யம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். நம்பர் 1 ஸ்டெப். நம்பர் 2 ஸ்டெப் என்னன்னா, ப்ரிப்பேர் லோன் ப்ரொபோசல். ஆனா அப்ரோச் எனி பார்ட்டிசிபேட்டிங் ஃபைனான்சியல் பிஎஃப்ஐ நான் சொன்னேன் இல்லையா, எல்லா பேங்க்கும் ஆகாது. யாரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மெமராண்டம் பண்ணி அவங்க பார்ட்டிசிபேட்டட் பண்ணிருக்காங்க பிஎஃப்ஐ பேங்க் ஆர் என்பிஎஃப்சி, இருந்தா தான் அவங்களுக்கு லோன் கிடைக்கும். டேர்ம் லோன் அப்போ எவ்வளோ, 10 லட்சம்ல இருந்து 2 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு தகுதா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ப்ராஜெக்ட், பிசினஸ் பிளான், லோன் ரிக்வயர்மெண்ட்ஸ் எதுக்குன்னு சொல்லணும். என்ன உங்க ப்ராஜெக்ட், என்ன பிசினஸ் பிளான், எதுக்கு லோன் தேவை, இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்னன்னா, அதெல்லாம் நீங்க அங்கே அப்லோட் பண்ணிட்டீங்களா, அவங்க என்ன பண்ணுவாரு, சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் எங்கே, பிஎஃப்ஐல. ஸோ அவங்க என்ன பண்றாரு, நீங்க என்ன அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்கோம் அங்க செக் பண்ணுவார். நெசசரி டாக்குமெண்ட்ஸ், இனிஷியல் டீடைல்ஸா நீங்க கொடுக்கணும். என்ன, நம்ம பிசினஸ் என்ன இருக்கு, ஃபேக்டரி அட்ரஸ் என்ன, நம்ம எப்போ பிசினஸ் இன்கார்பரேட் ஆயிடுச்சு, நம்ம டேட் ஆஃப் இன்கார்பரேஷன், நம்ம ப்ராடக்ட் என்ன, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். ஓகே, டீடைல்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டர் டைரக்டர்ஸ் பை டிஃபால்ட் ஸ்டேட்டஸ், அப்புறமா ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகும், ஃபண்டிங் சோர்ஸ் எவ்வளோ வேணும், இது அப்ளிகேஷன் சோர்ஸ் வந்து இனிஷியல் டீடைல்ஸ் இது தேவை. அதுக்கப்புறமா 4வது ஸ்டெப்ல என்னன்னா, நீங்க இப்போ பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் லோன் எவாலுவேஷன் அண்ட் சாங்ஷன். ஸோ அப்போ நீங்க என்ன டாக்குமெண்ட் இதெல்லாம் இனிஷியல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா, பிஎஃப்ஐ என்ன பண்ணுவோம், உங்க அப்ளிகேஷனை எவாலுவேட் பண்ணுவோம். இவங்க எலிஜிபிள் இருக்காரா இந்தியா லோனுக்கு, எலிஜிபிள் இருந்தா லோன் இஸ் சாங்ஷன், உங்களுக்கு சாங்ஷன் லெட்டர் ஃப்ரம் பிஎஃப்ஐல இருந்து வரும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணும், 5வது ஸ்டெப்ல டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் ஃபார் சப்சிடி கிளைம். லோன் சாங்ஷன் ஆன உடனே நீங்க என்ன பண்ணும், சப்மிட் த ஃபாலோயிங் பிஎஃப்ஐக்கு ப்ரோசஸிங். ஒன்னு என்ன, சாங்ஷன் லெட்டர், டிக்ளரேஷன் ஆஃப் அண்டர்டேக்கிங் அ சைன் டாக்குமெண்ட் நம்ம, அப்புறமா பிஎஃப்ஐ, இன்வாய்ஸ் டாக்ஸ், எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ், ஸ்னாப்ஷாட் ஆஃப் ஜியோ டேக்கிங் ப்ராஜெக்ட் சைட் காமிக்கிறது. அதே மாதிரியே சர்டிபிகேட், ப்ரொமோட்டர்ஸ், டைரக்டர்ஸ், பார்ட்னர்ஸ் ஆர் நாட் டிஃபால்டர்ஸ் எதுவும் இல்லைன்னுட்டு. அதர் டாக்குமெண்ட் எதனா தேவையிருந்தா பை பிஎஃப்ஐ அவங்களுக்கு கேட்டிருந்தா நீங்க கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்கணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாரு, பிஎஃப்ஐ வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிரீன் எம்எஸ்எம்இ போர்ட்டல்ல அப்லோட் பண்ணுவார். ஒன்ஸ் அவங்க அப்லோட் பண்ண உடனே என்ன ஆகும், சிட்பி நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் மெயின். சிட்பி என்ன பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அவங்க என்ன கொடுத்துருக்கீங்க அவங்க பிஎஃப்ஐ போர்ட்டல்ல. அப்ப என்ன பண்ணுவாரு, சப்சிடி அப்ரூவல் பண்ணுவாரு. யாரு, சிட்பி ப்ரோசஸ் அப்ரூவ் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சப்சிடி என்ன பண்ணுவாரு, ஓகே இவங்க சப்சிடி 2% இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் கொடுக்கலாம், லோன் அப் டு 2 crores வரைக்கும் அன்னிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணுவார் 2% ரிடக்ஷன். ஸோ அதுக்கப்புறமா நீங்க என்ன ஆயிடும், சப்சிடி டிஸ்பர்ஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த சப்சிடி டிஸ்பர்ஸ் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகும் யாருக்கு, டு தி பிஎஃப்ஐ. ஸோ அப்போ பிஎஃப்ஐ என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணும் சப்சிடி பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு பை ரெடியூசிங் லோன் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்டன் இவ்வளோ பாருங்க. அடுத்தது என்ன ஆகும்னா, அது ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் அண்ட் மானிட்டரிங் இருக்கு இல்லையா, அதுல சிட்பி என்ன பண்ணுவான்னா ப்ரோசஸ் அப்ரூவ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்சிடி இவ்வளோ எடுத்துக்கோங்க, ப்ரொவைட்ஸ் 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அண்ட் பர் ஆனம், மந்த் இல்லை இது பர் ஆனம், ஆன் டேர்ம் லோன் அப் டு 2 crores. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும்னா, நிறைய கேள்வி வேணும்னா, எதனா டவுட் இருந்தா இங்க ஸ்கிரீன்ல காட்டும் இல்லையா, அவங்க மெசேஜ்ல வாட்ஸ்அப்ல இங்க மெசேஜ்ல கூட போட்டிருக்காரு லிங்க். அந்த லிங்க் கிளிக் பண்ணா அது எல்லா டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கூட இங்க இருக்கு.
இது எம்எஸ்எம்இ கிஃப்ட் ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும் மோர் டீடைல் அப்படின்னா ஒரு ஹெல்ப்லைன் கான்டாக்ட் நம்பர் கூட இருக்கு, இங்க கால் பண்ணலாம் நீங்க. அது லிங்க் அங்க போட்டிருக்காரு, லிங்க் வேணும்னா காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, மொபைல் நம்பர் கூட அங்க இருக்கும். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இவங்களுக்கு கால் பண்ணதுக்கு முன்னாலே நீங்க 3 தேவை பண்ணணும், 3 வேலை. என்ன, ஒன்னு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். டீடைல்ஸ், உங்க என்டர்பிரைனர் ப்ராஜெக்ட் நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்க அதுக்கு. அதை விட்டா உங்களுக்கு எதனா ஸ்பெசிபிக் கொஸ்டின் நீங்க கேள்வி கேட்கணும்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா இதை பத்தி டவுட் இருந்தா அவங்களுக்கு கூட கேட்கலாம். அவங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிஃப்ட் ஸ்கீம் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பெனிஃபிட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்தது வந்துட்டு நம்ம இன்னொரு ஸ்கீமுக்கு போகலாம். அது என்னன்னா ஸ்பைஸ் ஸ்கீம். இப்போ வரைக்கும் நம்ம கிஃப்ட் ஸ்கீம் பத்தி கத்துக்கணும். இப்போ இது ஸ்பைஸ் ஸ்கீம்ல என்ன இருக்கும்னா, இது ஸ்கீம் எதுக்கான ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன ஆனிட்டு ப்ரமோஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சர்க்குலர் எக்கனாமி. ஸோ எப்படி பண்ணலாம், இது என்ன பெனிஃபிட், யாருக்கெல்லாம் பெனிஃபிட்? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எம்எஸ்எம்இ ஸ்பைஸ் ஸ்கீம்? இது ஸ்கீம்னா என்ன? இப்போ உலகவே சேஞ்ச் ஆயின்னு இருக்கு, எல்லாரும் சேஞ்ச் ஆயின்னு இருக்காரு. அதே மாதிரியே நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், மக்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணது ரொம்ப தேவை. அதுக்கு எப்படி பண்ணலாம்? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை பண்ணலாம். அதுக்கு எப்படி பண்ணலாம்? அதே வந்துட்டு நம்ம சொல்றது சர்க்குலர் எக்கனாமி. ரிசோர்சஸ் வைஸ்லி கரெக்டா நம்ம யூஸ் பண்ணா, நம்ம என்ன தொழில் பண்றோம் கரெக்டா ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா சர்க்குலர் எக்கனாமி ஆயிடும். அது எப்படியானா ரீசைக்ளிங்கு, ரீயூசிங்கு, கேர்ஃபுல்லா அவாய்ட் பண்ணும் வேஸ்ட். ஆனா மெயின் எய்ம் என்ன, அது ஸ்கீம் என்னன்னா எம்எஸ்எம்இ ரிசோர்ஸ் என்ன, ரெடியூஸ். எதே தொழில் பண்ணா கூட அது என்விரான்மெண்ட்க்கு ஹார்ம் ஆகக்கூடாது. அப்புறமா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா அண்ட் மோர் காம்படிட்டிவா இருக்கணும் மார்க்கெட்ல. ஆனா நம்ம பண்ணுறது தொழில் வந்துட்டு என்விரான்மெண்ட்க்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடாது, ஹார்மே பண்ணக்கூடாது. அதுதான் மெயின் இது இன்டென்ஷன். அது எப்படின்னு முன்னால பார்க்கலாம். மெயின் ஆப்ஜெக்டிவ் நான் சொன்ன மாதிரி ஸ்மால், சின்ன தொழில் நம்ம பண்றோம், நம்ம எம்எஸ்எம்இ கஸ்டமர், மைக்ரோ ஸ்மால் மீடியம் கஸ்டமர்ஸ், நம்ம என்ன பண்ணுவோம், ரீசைக்ளிங் அண்ட் ரீயூஸ் மெத்தட் சப்போர்ட். என்ன சப்போர்ட் பண்ணலாம், எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், நம்ம ரீசைக்ளிங் பண்ணா யூஸ் பண்ணான்னு கத்துக்கலாம். என்னன்னா இம்பார்ட்டன்ட் குளோபல் மெத்தட் பை 20 பிக் கண்ட்ரிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு, யூஸ் கூட பண்றாரு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், சின்ன பிசினஸ் இருந்தானா நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். எப்படி, அது ப்ராடக்ட் எப்படி இருக்கு, அது ரீசைக்ளிங் வேஸ்ட் ப்ராப்பரா பண்ணலன்னா எப்படி என்ன ஆகும். அதே மாதிரி இது எப்படி பண்ணணும் நம்மளுக்கு தெரியல, ரீசைக்ளிங் பண்ணுறது ரீயூஸ் பண்ண தெரியலன்னா இது சொல்லி கொடுக்கும் இந்த ஸ்கீம்ல. ரிசோர்ஸ் வைஸா எப்படி யூஸ் பண்ணலாம், அன்னெசரி வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ரிசோர்ஸ் யூஸ் பண்ணாக்காம கரெக்டா எதுவும் அன்னெசரி வேலை பண்ணாம எதுவும் டேமேஜ் ஆகாம. ஸோ அது எப்படி என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கிஃப்ட் ஸ்கீம்ல கூட நம்ம பார்த்தோம், யார் இருந்தாங்கோ, சிட்பி இருந்தாங்கோ. இங்கே கூட சிட்பி தான், நம்ம டைரக்டா வாங்க முடியாது. சிட்பி கூட யாரு டைப் பண்ணிருப்பாங்கோ, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருப்பாங்கோ, அவங்க தான் இது பண்ணோம். புரியுதா? ஸோ இப்போ இதுல 2 மெயின் பார்ட்ஸ் இருக்கு ஸ்கீம்ல. ஒன்னு ஸ்கீம் என்னன்னா கிரெடிட் லிங்க் கேபிட்டல் சப்சிடி. அடுத்தது என்னன்னா அவேர்னஸ் ஆஃப் எஜுகேஷன், ஐஇசி. இதுல என்ன ஆகும்னா கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடினா இது வந்துட்டு சிம்பிள். இந்த பார்ட் ஸ்கீம் வந்துட்டு நம்ம பிசினஸ் எப்படி ஹெல்ப் பண்ணோம்னா, எல்லாருக்கும் தேவைன்னா லோனு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும், அதுதான் இதுல டிஸ்கவுண்ட். ஆன் லோன் இன்ட்ரெஸ்ட் மேல டிஸ்கவுண்ட் நம்பர் 1. செகண்ட், எப்போ ஆகும் இது, நீங்க இன்வெஸ்ட் கிரீன் டெக்னாலஜில பண்ணதான் ஆகும். ஸோ இப்போ பிசினஸ் எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம், அப் டு 50 lakhs வித் 25% சப்சிடி ஃபைனான்சியல் ஹெல்ப் ஒன்லி ஃபார் மிஷின் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ ப்ராஜெக்டோட காஸ்ட் 50 லட்சம் மேல இருந்துச்சுன்னா, பட் ஸ்டில் அப்ப கூட என்ன ஆகும், சப்சிடி லிமிடெட் எவ்வளவு ஆகும், 2.5 lakhs வரைக்கும் லிமிட் ஆகும் சப்சிடி. புரியுதா? இது கேபிட்டல் சப்சிடி, கிரெடிட் லிங்க் கேபிட்டல் சப்சிடி. இது ஒரு மெயின் பார்ட். இன்னும் அடுத்தது பார்ட் என்ன, அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன். நம்ம கிஃப்ட் சர்டிபிகேட்ல பார்த்தோம் எப்படி அவேர்னஸ், எப்படி கம்யூனிகேஷன், எஜுகேஷன் தர. அதே மாதிரி இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்குலர் எக்கனாமி பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுவாங்க பிசினஸ் ஏரியால. அவங்க சொல்லி கொடுக்கறது, பாருங்க இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் ஆகும், இந்த மாதிரி பண்ணா இன்ட்ரெஸ்ட் இன் சர்க்குலர் எக்கனாமி சொல்யூஷனுக்கு நம்ம எல்லாம் கொண்டு போகலாம். அதே மாதிரி யார் ஹெல்ப் பண்ணுவாரு, எப்படி யார் கூட மூலக்க ஹெல்ப் பண்ணுவாரு, பேங்க் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அவங்களுக்கு கூட சொல்றாரு, இந்த கஸ்டமர் இந்த மாதிரி இருப்பா, இந்த கஸ்டமருக்கு லோன் கொடு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாரு, பிசினஸ் பேங்க் யார் இருக்காங்க, என்பிஎஃப்சி, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. எப்படி மென்டர் பண்ணுவாரு,
அவ்வளோ அப்படியே ஸ்கீம்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க செக் எப்படி ஸ்கீம் ஒர்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவார். இப்போ இது யார் யாருக்கு எல்லாம் எலிஜிபிலிட்டி, யார் அப்ளை பண்ணணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் தொழில் பண்றாரோ மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் மட்டும் தான் ரெஜிஸ்டர் உத்தியம்ல ஆகிருக்கும், அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஃபாலோயிங் ரூல்ஸ் என்ன இதுக்கு? ரீசைக்ளிங் ரூல்ஸ். பிசினஸ் வந்துட்டு என்ன பிசினஸ் பண்ணிருக்காரோ அவங்க ரூல்ஸ் ஃபாலோ ஆகணும். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், ஏன் எந்த தொழில் பண்றாரோ அவங்க ப்ராடக்ட் என்ன மேனுஃபேக்சரிங் என்ன பண்றாரோ அந்த ப்ராடக்ட் ரீசைக்ளிங் வேஸ்ட் ப்ராப்பரா பண்ணணும். ரீசைக்ளிங் ரூல் இதுல நம்பர் 1 இந்த ஸ்கீம்ல வந்தா. அடுத்தது செக்டர்ஸ் நிறைய கவர் பண்ணிருக்கோம். இதுல 11 ஏரியாஸ் இருக்கு இந்த ஸ்மால் பிசினஸ்ல. சர்க்குலர் எக்கனாமி பெஸ்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன? பிளாஸ்டிக், ரப்பர், டேஞ்சரஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட், கார்பேஜ் லிக்விட் வேஸ்ட், கம்ப்ரஸ் பயோகேஸ், லூத்தானி, ஓல்டர் ஸ்கிராப் வெஹிக்கல்ஸ், ஸ்கிராப் மெட்டல், சோலார் பேனல்ஸ். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு. ஜிவைபி சம், ஓகே, இது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம். லித்துனியா அயன் பேட்டரிஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், லேப்டாப் யூஸ் பண்ணுவோம், எப்படி இது நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி ப்ரோசஸ் பண்ணலாம்? வாட் இஸ் த அப்ளிகேஷன் ப்ரோசஸ்? இப்போ இது அப்ளிகேஷன் எப்படி ப்ரோசஸ் பண்ணோம்னா சிம்பிள். 1 உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. ஸ்டெப் 1 எல்லாருக்கும் தெரியும். உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் மேண்டேட்ரி. அப்ளை பண்ணலாம்னா ஸ்பைஸ் ஸ்கீம்க்கு. அடுத்தது என்னன்னா ப்ரிப்பேர் அ ப்ராஜெக்ட் அண்ட் ஃபைனான்சியல் டீடைல்ஸ். உங்க ப்ராஜெக்ட் ஃபைனான்சியல் எப்படி இருக்கு? சர்க்குலர் எக்கனாமி ப்ராஜெக்ட் பிளான். இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் என்னென்ன கலெக்ட் பண்ணோம்? ஃபேக்டரி அட்ரஸ், லொகேஷன், டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க, என்ன ப்ராடக்ட் இருக்கு, அது என்ன சப்செக்டர் இருக்கு, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி என்ன இருக்கு, பாஸ்ட் 3 இயர்ஸ் ஆடிட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, டோட்டல் காஸ்ட் ப்ராஜெக்ட் அது எவ்வளோ, அதே மாதிரி ஃபண்டிங் லோன் ஈக்விட்டி எதுக்கு வேணும், அப்ரூவ்டு எந்த பேங்க் இருக்கு, டைம் ஃப்ரேம் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு எவ்வளவு தேவை, பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு இன்க்ரிமெண்டல் இந்த ப்ராஜெக்ட்ல, லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிலிட்டி பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் இருக்கா, ஸ்பெசிஃபிகேஷன் அது என்ன இருக்கா, ரேட்ஸ் இருக்கா, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஃபார் இதுக்கு சப்சிடி இஸ் கிளைம்டு. இதெல்லாம் ரொம்ப தேவை. இதெல்லாம் இந்த 3வது ஸ்டெப்ல என்ன ஆகும்? அப்போ அப்ரோச் பண்ணலாம் பார்ட்டிசிபேட்டிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு. அப்போ அந்த என்ன அப்ரோச் பண்ணா பேங்க், என்பிஎஃப்சி ஆர் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எம்எஸ் ஸ்பைஸ் ஸ்கீம்க்கு அங்கே வந்துட்டு உங்க சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அலாங் வித் சொன்னோம் இல்லையா டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதை வச்சு நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவோம்? பிஎஃப்ஐ என்ன இருக்கோ அவங்க வந்துட்டு எவாலுவேட் பண்ணுவார் லோன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட். இஃப் எலிஜிபிள் இருந்தா பிஎஃப்ஐ சாங்ஷன் தி லோன் அண்ட் இஷ்யூ தி சாங்ஷன் லெட்டர். அவங்க உங்களுக்கு லோனு அப்புறமா சாங்ஷன் லெட்டர் இது கொடுப்பாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகும்? அந்த லோனு அமௌண்ட் என்ன பண்ணுவார்? பிஎஃப்ஐ அப்ளிகேஷன் கிரீன் எம்எஸ்எம்இ போர்ட்டல்ல அப்லோட் பண்ணுவார். அது அப்லோட் பண்ணுவான்னு என்ன ஆகும்? ஃபார் சிட்பி ரிவ்யூ. சிட்பி தானே சொன்னேன் இல்லையா, அவங்க தான் ரிவ்யூ பண்ணுறது. ஓகே, இது ஆர்டர் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் கரெக்டா ஆர்டரா இருக்கு, அப்போ நம்ம அப்ரூவ் பண்ணலாம். சப்சிடி அவங்க என்ன கிளைம் பண்ணிருக்கோம் நம்ம இப்போ அப்ரூவ் பண்ணலான்ட்டு அவங்க அப்ரூவ் பண்ணா அடுத்தது என்ன ஆகும்? உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் வேணும்னா, நிறைய கேள்வி வேணும்னா இந்த லிங்க் சாட் பாக்ஸ்ல இப்போ போட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த டோல் நம்பர் கூட அங்கே போட்டிருக்கோம், கான்டாக்ட் ஹெல்ப்லைன் நம்பரு. நீங்க வேணும்னா அவங்களுக்கு கால் பண்ணி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கத்துக்கலாம், நிறைய பார்த்துக்கலாம். இந்த லிங்க் கூட நீங்க கிளிக் பண்ணி லிங்க்ல இன்னும் உள்ளே போய் நீங்க எல்லாம் பார்க்கலாம். அது நிறைய எஃபெக்டிவ்ஸ் கூட இருக்கு. சிட்பி பத்தி, கிஃப்ட் ஸ்கீம் பத்தி நீங்க அங்கே போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரியே ஸ்பைஸ் ஸ்கீம் பத்தி கூட இருக்கலாம். அங்கே செக் பண்ணா அவங்க நிறைய டீட்டெயில் தரும். ஆனா அது போதுக்கு முன்னாலே 3 என்ன 1 கண்டிஷன், உத்தியம் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவை இருக்கணும் உங்ககிட்ட ரெடியா ஹேண்டியா. டீடைல்ஸ் உங்க ஆண்டர்பிரனர் எந்த ப்ராஜெக்ட் பண்றீங்கோ, எதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கோ அது பத்தி. அது விட்டா நீங்க எதனா ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்ல டவுட் இருந்தா ஸ்பைஸ் ஸ்கீம் பத்தி, அப்ளிகேஷன் ப்ரோசஸ் ஆர் பெனிஃபிட் பத்தி நீங்க கேட்டுக்கலாம். ஸ்கீம் பத்தி கத்துக்கணும். 2 ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு அதை பத்தி கத்துக்கணும். கிஃப்ட் ஸ்கீம் என்ன, அது அப்ளிகேஷன் ப்ரோசஸ் என்ன ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்பைஸ் ஸ்கீம் என்ன, அது அப்ளிகேஷன் எப்படி பண்ணுவான்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதுக்காக எந்த ஸ்கீம் நம்மளுக்கு ரைட்டான்னு நம்மளுக்கு தெரியல, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் உங்க பிசினஸ் நீட்ஸ் என்ன இருக்கான்னுட்டு. ஸோ நீங்க பிசினஸ் நீட் இந்த பத்தி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண உங்க கெப்பாசிட்டி ஆர் மாடர்னைசேஷன் யூனிட் பண்ணோம்னா நீங்க வந்துட்டு எம்எஸ்எம்இ கிஃப்ட் ஸ்கீமுக்கு சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். அதே நீங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் சர்க்குலர் எக்கனாமிக்கு ஆர் கிரீன் ப்ராஜெக்ட்னா அப்போ நீங்க வந்துட்டு ஸ்பைஸ் ஸ்கீமுக்கு போகலாம். சப்போர்ட் கடை எடுக்கிறதுக்கு ஸ்பெஷலி சப்போர்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி சஸ்டைனபிலிட்டி கிரீன் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்பைஸ். நீங்க பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணோம்னா கிஃப்ட் ஸ்கீமுக்கு நீங்க போகலாம்.
அது உங்க பிசினஸ் என்ன பண்றீங்க, என்ன தொழில் பண்றீங்க, எந்த மாதிரி இருக்கு, மேனுஃபேக்சரிங்கா இல்ல சர்வீஸா, அதுல என்ன ப்ராடக்ட் இருக்கு, அது பேஸா பத்தி நீங்க இந்த 2 ஸ்கீம்லயும் எந்த உங்க ஸ்கீம்க்கு கட்டுப்படி வரும் அந்த ஸ்கீம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோயிங் கிரீன் ரொம்ப நல்லது பிசினஸ்க்கு. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா சேவிங் மணி. நம்மளுக்கு காசு சேவ் பண்ணலாம். எப்படி? நம்ம யூஸ் பண்றது மிஷின் எனர்ஜி கன்சம்ஷன் லெஸ் ஆகும், வேஸ்டேஜ் கூட குறைச்சும் ஆகும். அப்போ பில்ஸ் நிறைய வராது. அடுத்தது நிறைய கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய கஸ்டமர் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு சேஞ்ச் ஆயின்னு இருக்கு. ஸோ கஸ்டமர் எல்லாம் வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியா யார் இருப்பாரு, எந்த பிசினஸ் பண்றாரோ அவங்க கிட்ட தான் வருவாரு. அந்த மாதிரி 3வது ரூல் என்னன்னா அது ரொம்ப சேஃப். எப்படின்னா மீட்டிங் என்விரான்மெண்ட் லாஸ் என்ன இருக்கோ அதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு. ஃபைன்ஸ் கட்ட முடியாது. நம்ம சேஃபா இருக்கோம். ஃபைன்ஸ் ஃப்ரம் த மீட்டிங் ஆஃப் என்விரான்மெண்டல் லா. அடுத்தது என்ன நல்லதுன்னா மார்க்கெட்ல நல்ல இமேஜ் இருக்கும். கஸ்டமர் வந்துட்டு நம்மளுக்கு நம்புறாரு. இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்க தொழில் பிரைவேட் லிமிடெட் இருந்தா இல்ல பார்ட்னர்ஷிப் பெரிய பிசினஸ் பண்ணிருந்தா அவங்க கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, பேங்க்ஸ் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபன் வந்துட்டு இந்த மாதிரி தொழில் யார் பண்றாரோ அவங்க தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பெட்டரா ப்ரிப்பேரா இருக்கணும். டேக்லிங் சப்ளை இஷ்யூஸ், ரீஇஷ்யூ ஆஃப் இது மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னுட்டு நீங்க எல்லாம் இங்க கத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப பெனிஃபிட். இதெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் இஃப் யூ கோ கிரீன்.